வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆர்விச்சரன். தன்னுடைய மனைவியின் மரணத்திற்கு நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் என உயிரிழந்த உஷாவின் கணவர் ராஜா கண்ணீர் மல்க கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல் ஆய்வாளர் காமராஜ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தினார். எப்ப என் உயிர் போச்சுப்பா, நாங்கள் ஜெயிக்கணுக்குப்பா. அடுத்தவங்களுக்கு இது மாதிரி பழி ஆகக்கூடாதுப்பா. மற்றவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆகக்கூடாதுப்பா. அவன் ஹெல்மெட் போட்டு போனான்னா வண்டியில் அவன் இஷ்டத்துக்கு போனான். அவன் சொந்த காசுலாம் போறாங்க. இவங்களுக்கு என்னையா காசு வேணா கேட்டு வாங்க, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கலாம். இதுக்கு போய் பிடிக்கணுமாயா? பிடிச்சி கேட்டவங்கள நான் கொடுத்துருப்பேன்ல, உதைக்கணுமாயா? என் வலிச்சுப்பா, என் உயிரை போச்சுல்ல. இப்போ என் உயிரை கொடுப்பானா? நான் சும்மா விட மாட்டேங்க. நீங்க சும்மா விட விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேங்க. ஐயோ, என் ஒய்ஃபை சாவடிச்சுட்டான் மேல. ஐயோ, நீங்க பண்ணல, நான் பண்றேன். கர்ப்பிணி உஷாவின் உயிரிழப்பால் அவருடைய சொந்த ஊரான தஞ்சை மாவட்டம் சூலமங்கலம் கிராமமே சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. தங்கள் கிராமத்து பெண்ணின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்றும் அரசு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ரொம்ப வறுமையில் அடிபட்ட குடும்பம், அதனால நீங்க தான் அந்த நிவாரணம் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரியே கவர்மெண்ட் செய்யணும். மற்றபடி கிராமமே சோகத்தில் ஆழ்ந்து இருக்குது. எல்லாம் கிராமமே இந்த மாதிரி நிகழ்ச்சி இனிமேல் பட்டு நடக்கக்கூடாது. ஊரில் எல்லாருமே சோகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து பெரிய நீதி இது கிடைக்கிது மாரி இந்த பொண்ணுக்கு அரசு நிவாரணம் கிடைக்கிது மாரி ஏற்பாடு பண்ணுங்க. இது போல் நடவடிக்கை இனிமேல் போலீஸ்காரங்க செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோங்க. கர்ப்பிணி பெண்ணை தாக்கி அவருடைய உயிரிழப்புக்கு காரணமான திருச்சி காவல் ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் ஔவையார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஏற்கனவே இப்போ நைட் நானும் தான் அந்த நிகழ்ச்சி பார்த்தேன். ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு கவலை கொள்ளுகின்ற விஷயம். அதே போல் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனவே தான் மாவட்ட நிர்வாகம் முழுமையான அளவிற்கு அந்த காவல்துறை ஆய்வாளரை கைது செய்திருக்கின்றது. கைது செய்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது வழக்கும் தொடுத்திருக்கிறார்கள். எனவே உரிய வகையிலே அது யார் தவறு செய்தாலும் சரி, பெண்களுக்கு அது அநீதி இழைக்கப்படுது என்றால் அவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்படுவர்களாக தண்டனை அவர்கள் பெறக்கூடியவர்களாக தான் நிச்சயமாக இருப்பார். திருச்சி திருவெரும்பூரில் இருசக்கர வாகனத்தை காவல் ஆய்வாளர் எட்டி உதைத்ததில் கர்ப்பிணி உஷா உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார். மனித நேயமற்ற இந்த செயல் வேதனை தருவதாக அவர் கூறியுள்ளார். உயிரிழப்பை கண்டித்து அமைதியாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது கண்டனத்திற்குரியது என மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என ராஜாவின் அட்மின் பதிவிட்டதை கண்டிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆனால் அட்மின் பதிவிட்டதாக ராஜா கூறுவது அபத்தமானது என துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அக்கட்சியின் மகளிர் அணி உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவிற்கு பிறகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர், பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என ராஜாவின் அட்மின் பதிவிட்டதை கண்டிப்பதாக தெரிவித்தார். அவரே எனக்கு தெரியாமல் என்னுடைய உதவியாளர் இந்த ட்விட்டரிலே அறிவித்து விட்டார். அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்து விட்டார். இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் அவருடைய உதவியாளர் வெளியிட்டது உண்மையிலே கண்டனத்துக்குரியது. பெரியார் சிலையை உடைப்பதாக முகநூலில் தன்னுடைய அட்மின் பதிவிட்டார் என ராஜா கூறுவது அபத்தமானது என துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதல்வருடன் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராஜா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ராஜா அவர்கள் சொன்ன கருத்து மிகவும் கண்டனத்துக்குரியது. அவருடைய உதவியாளர் தான் தன்னுடைய ட்விட்டரில் பதிவேற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்வது அபத்தமானது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ராதா அதற்குரிய பொது மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவிரியாக வழங்கி கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் அவர் இன்றைக்கு எடுக்கப்பட்ட பகுத்தறிவு கொள்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு சாதாரண ஆள் கூட முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக பொது வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை, மற்றவர்களுக்கு இணையாக உயர்தட்டில் இருக்கின்ற மேல்தட்டில் இருக்கின்ற இணையாக தமிழக மக்களை தட்டி எழுப்பி ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை செய்த புரட்சியாளர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவரை பற்றிய கருத்து
தமிழக மக்கள் ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக நாங்கள் பதிவு செய்கிறோம். தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இருவர் பதவி விலகியுள்ளனர். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்காததை அடுத்து விமான போக்குவரத்து அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு, தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சர் OS சௌத்ரி ஆகியோர் பதவி விலகி இருப்பதாக ஆந்திர சட்டப்பேரவையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தர முடியாது என நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியது சரியல்ல என்றும் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு சலுகை காட்டும்போது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிப்பதில் என்ன தயக்கம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் ஆந்திர அமைச்சரவையில் இருந்து பாஜகவை சேர்ந்த காமினேனி ஸ்ரீனிவாஸ், மணிகயாலா ராவ் ஆகியோர் முதலமைச்சர் அலுவலகத்தில் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளனர். மதமாற்றம் செய்யப்பட்டு திருமணம் செய்யப்பட்டதாக புகார் கூறப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த ஹதியாவின் திருமணம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது. கோட்டயம் மாவட்டம் டிவிபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோகன் என்பவரின் மகளான அகிலா ஹதியா என பெயர் மாற்றப்பட்டு ஷிபின் ஜகான் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தை செல்லாது என அறிவிக்க கோரி அசோகன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் லவ் ஜிஹாத் பெயரில் ஹதியாவை ஷிபின் திருமணம் செய்து கொண்டதாக கூறி திருமணத்தை ரத்து செய்தது. இதனையடுத்து ஷிபின் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஹதியாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் ஆஜரான ஹதியா தனது சித்த மருத்துவ படிப்பை தொடர விரும்புவதாக கூறிய நிலையில் சேலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேர்ந்து படிக்கவும் அவருக்கு தமிழக அரசு பாதுகாப்பு தரவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஹதியா வழக்கை தொடர்ந்து விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு ஹதியாவின் திருமணத்தை செல்லும் என அறிவித்தது. ஹதியா தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரிலேயே திருமணம் செய்திருப்பதால் அதில் தலையிட நீதிமன்றத்திற்கு உரிமை இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் ஹதியா திருமணத்தில் பயங்கரவாத தொடர்புகள் குறித்து தேசிய புலனாய்வு முகமை தொடர்ந்து விசாரிக்க அனுமதி தந்தனர். இனி அடுத்து வருவது எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 4வது நாளாக நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் தமிழகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலாண்மை வாரியத்தை அமைத்திடு, போராட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய மைத்ரேயன் கர்நாடக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 6 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை மத்திய அரசு இதுவரை அமல்படுத்தவில்லை. மத்திய அரசு அமல்படுத்தும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஏனென்றால் விரைவிலே வர இருக்கின்ற கர்நாடக சட்டமன்ற பொதுத் தேர்தல், அது பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் குறி. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வேலை இல்லை, அதனால அவங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. மாணவர்கள் தற்போதைய அரசியலை தீவிரமாக கண்காணிக்காமல் விட்டதால் தான் தமிழக அரசியல் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கமல்ஹாசன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் மாணவர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வர அவசியம் இல்லை என்றாலும் அதனை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நீங்கள் எல்லோரும் அரசியல்வாதியாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவர் அரசியலை கண்காணிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கண்காணிக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் என் தலைமுறையில் இருந்த மாணவர்களில் பலரும் அதை கண்காணிக்க மறந்ததனால் தான் இன்றைய அரசியல் இந்த நிலையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். புரட்சிகர சமூக சீர்திருத்தவாதியான பெரியாரை கண்டு பாஜகவினர் அச்சப்படுவது ஏன் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், பாஜகவினரால் தமிழகத்தில் பெரியாரின் சிலை சேதப்படுத்தப்பட்ட செய்தியறிந்து தாம் அதிர்ச்சியடைந்ததாக கூறியுள்ளார். சிறையில் சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகள் வழங்கிய புகாரில் காங்கிரஸ் அரசு நேர்மையாகவே விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர், பாஜக ஆட்சியில்தான் சசிகலா விடுதலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
பெரியார் சிலை தொடர்பாக ராஜா கூறிய கருத்து குறித்து நாடாளுமன்றத்தில் கண்டன குரல் எழுப்பியுள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியாரை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் மீது பாஜக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். செய்தார்களோ அவர்கள் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கூறுகோள் கொடுத்திருக்கிறோம். ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர். அத்தகைய பொதுச்செயலாளர் இதுவரை எந்த நடவடிக்கையும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கவில்லை. ஆகவே தான் இது குறித்து தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்திய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுத்திருக்கிறோம். பூணூலை அறுத்தவர்கள் கோவை பாஜக அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் மீது அவர்களை சார்ந்த இயக்கங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர், வன்முறையில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது தான் நடவடிக்கை எடுத்ததாகும், ஆனால் எதிர்த்தரப்பினர் அவ்வாறு செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எங்கள் கட்சியிலே விமர்சனம் செய்த தொண்டர்களை நீக்கிவிட்டார்கள் என்று, ஆனாலும் செய்தது தவறு என்ற முறையில் நான் நீக்கி இருக்கிறேன். இது நான் எடுத்த செயல்பாடு. ஆனால் இதே திருவல்லிக்கேணியில பூணூல் அறுக்கிறாங்க, பெட்ரோல் கொண்டு எங்களோட கட்சி அலுவலகத்தில் மீது வீசுகிறார்கள். ஆக வேண்டுமென்றே ஒரு கொதிக்கலனாக தமிழகத்தை வைத்திருப்பது எப்படி சரியா இருக்கும்? நான் நடவடிக்கை எடுத்ததை போல அதே போல வன்முறையில் ஈடுபடும் தொண்டர்கள் மீது அவர்கள் கட்சி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. ஆக எப்பொழுதுமே பாஜக மீது சுட்டி காண்பிப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 300க்கும் மேற்பட்ட படகுகளில் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்களில் 100 பேர் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 5 ரோந்து படகுகளில் இலங்கை கடற்படையினர் வந்துள்ளனர். 10 படகுகளின் வலைகளை கடற்படையினர் சேதப்படுத்தியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் மீன்பிடிப்பதை பாதியில் விட்டுவிட்டு மீனவர்கள் கரை திரும்பினர். போன படகுகளை ஒரு 10க்கும் மேற்பட்ட படகுகளை அவர்களுடைய மீன்பிடி சாதனமான மடி, போர்டு, வலைகளை எல்லாத்தையுமே வெட்டி கடல்ல விட்டாங்க. ஒரு படகு கடலுக்கு போனா 50,000 செலவு பண்ணி தான் கடலுக்கு போறோம். ஆனா அங்க போனோம்னா 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள பொருள்களை இலங்கை கடற்படை வெட்டி கடல்ல மூழ்கடிச்சிடறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கர்ப்பிணி பெண் உயிரிழப்பிற்கு காரணமான திருச்சி திருவெரும்பூர் காவல் ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்காவில் 1986ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் சார்பில் நடைப்பயணம் நடைபெற்றது. உடல் பருமன் விழிப்புணர்விற்காக நடத்தப்பட்ட இந்த நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, திருச்சியில் உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். காவல்துறை ஆய்வாளர் இது போன்ற ஒரு சம்பவத்தை ஈடுபடுவது ஏற்க முடியாதது. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நாடாளுமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி நின்ற 50க்கும் மேற்பட்டோர் பிரதமர் மோடியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். बेटी को सदन में लाओ, 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 बेटी को सदन में लाओ. இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி வாகனத்தில் ஏற்றினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இந்தோனேஷியாவில் பார்வையாளர் வீசிய சிகரெட்டை எடுத்து புகைத்த ஒராங்குட்டானின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்தோனேஷியாவின் பாண்டாங் உயிரியல் பூங்காவில் பார்னியான் ஒராங்குட்டானை பார்த்து பார்வையாளர்கள் ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் தனது சிகரெட் துண்டை ஒராங்குட்டானிடம் வீசியுள்ளார். சிகரெட்டை எடுத்து மனிதர்கள் போல் புகைத்து பார்வையாளர்களை ஒராங்குட்டான் ஆச்சரியப்படுத்தியது. சென்னை திருவொற்றியூரில் அம்பேத்கர் சிலை மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெயிண்டை ஊற்றி அவமதிப்பு செய்திருக்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரின் கிராம தெருவில் உள்ள அம்பேத்கருக்கு சிலை இருக்கிறது. நேற்று நள்ளிரவில் அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலை மீது சிவப்பு வண்ண பெயிண்டை ஊற்றி சென்றிருக்கின்றனர். காலையில் சிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஏராளமானோர் அந்த பகுதியில் கூடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பெயிண்டை துடைக்க முயன்றார்கள். இதற்கு மறுப்பு தெரிவித்த பொதுமக்கள் பெயிண்ட் ஊற்றியவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். பொதுமக்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஐயாவோட சிலை இருக்குது, புரட்சியாளரோட சிலை இருக்குது. அந்த சிலையில
பெயிண்டை ஊற்றி வச்சுக்கிறானுங்க. இது எப்போ ஊற்றுந்து ஏது ஊற்றுந்து எங்களுக்கு தெரியல. காலையில் எல்லாம் ஏஞ்சி வரும்போது தான் பார்த்தோம். ரொம்ப வந்து வரன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்து ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக போயினுக்குது. கடவுளை வந்து கும்பிட்றானுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து சின்ன பசங்க மனசுல இருந்து எல்லாரும் மனசுலையும் விதைக்கிறாங்க. இந்த இந்துத்துவ சக்தி வந்து ரொம்ப இவனுங்க வந்து ரொம்ப வந்து ஒஸ்டா வந்து பண்ணிருக்கிறாங்க. இதனிடையே கேரளாவில் மகாத்மா காந்தியின் சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். கடந்த சில நாட்களில் திரிபுராவில் லெனின் சிலையும், தமிழகத்தில் பெரியார் சிலையும், உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலையும் சேதப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் தலிம்பரம்பா பகுதியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலையை சிலர் சேதப்படுத்தி தப்பியோடிவிட்டனர். காந்தி சிலையில் இருந்த மூக்கு கண்ணாடியை அவர்கள் அடித்து உடைத்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நந்தாவிடம் நாம் பேசலாம். நந்தா, இந்த அனைத்து கட்சி கூட்டமானது சரியாக எத்தனை மணிக்கு தொடங்கவிருக்கு? எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? குறிப்பா எதை குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கு? நிச்சயமாக சரண்யா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எதிராக இன்று கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் கொடுக்கிறது. சரியாக 4 மணிக்கு இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விதான்சௌதாவில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆளும் கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான சித்தராமையா, இங்க இருக்கக்கூடிய பிஜேபி, அதாவது கர்நாடக பிஜேபியினுடைய தலைவர் எடியூரப்பா, அதே போல முன்னாள் பிரதமர் தேவேகவுடா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஜேடிஎஸ், பிஜேபி, காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறது. குறிப்பாக கடந்த 22ஆம் தேதி தமிழகத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்போது போன்று தற்போது காவிரி விவகாரம், அதாவது மேலாண்மை வாரியம் தொடர்பாக இங்கு கர்நாடகத்திலும் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாளை டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை 4 மாநில பிரதிநிதிகள், அதாவது தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 4 மாநில பிரதிநிதிகளை கொண்டு மாநாடு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது அரசியல், அதாவது கர்நாடக அரசியல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்னும் சில நாட்களில் கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த காவிரி விவகாரம் என்பது கர்நாடக வாழ் மக்களாலும் சரி, அதே போல கன்னட அமைப்புகளாலும் சரி, கர்நாடக அரசியல் கட்டங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உற்று நோக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் என்பது கர்நாடக அரசியலின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் என்றே பார்க்கப்படுகிறது. சரண்யா, இல்ல ஏற்கனவே அவங்க வந்து 7ஆம் தேதி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த ஒத்திவைப்புக்கு என்ன காரணம்? நிச்சயமாக கடந்த 7ஆம் தேதி தான் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக இருந்த போதிலும் இந்த 9ஆம் தேதி இந்த மத்திய நீர்வளத்துறை வந்து டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பத தகவல் வெளியானதற்கு பிறகு அதற்கு முன்தினம் தற்போது 8ஆம் தேதியான இன்று அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மத்திய அரசுக்கு எந்த அளவிற்கு அழுத்தத்தை தர முடியும், கர்நாடகாவினுடைய வலிமை என்ன என்பதை இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இதில் ஜேடிஎஸ்ஐ தவிர்த்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகள் இரண்டும் தமிழகத்திலும் இருக்கின்றன. இந்த கர்நாடகத்தில் எடுக்கக்கூடிய இந்த முடிவு என்பது தமிழகத்திலும் அந்த கட்சிகளுக்கு பிரதிபலிக்கும். இருந்த போதிலும் குறைந்தபட்ச ஆதாயம், அதே போல கர்நாடக தேர்தல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை வைத்து கர்நாடகாவிற்கு சாதகமாகத்தான் இந்த 2 கட்சிகளும் தற்போது இந்த மாநில கட்சிகள் செயல்படும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. சரண்யா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பதில் அவங்க உறுதியா இருக்காங்க. இது சம்பந்தமா அவங்க பிரதமர் மோடியை சந்திக்க இருக்காங்களா? நிச்சயமாக அந்த திட்டம் இருந்தது. பிரதமர் மோடியை சந்திப்பதற்கான திட்டங்கள் இருந்தது. இருந்த போதிலும் நாளை நடைபெறக்கூடிய அந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் சார்பாக 4 மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளின் மாநாட்டிற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது தெரியவரும். அதே போல இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் இறுதியில் தான் அடுத்து காவிரி விவகாரத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை கணிக்க முடியும். முக்கியமாக இது தமிழகத்திற்கு முழுதுமாக எதிராகத்தான் இருக்கும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பதில் இங்கு அரசியல் கட்சிகளை தவிர்த்து கன்னட அமைப்புகளும் மிக வலுவாக குரல் கொடுத்து கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடியும். சரண்யா, தகவல்களுக்கு நன்றி நந்தா. ஏழை எளிய குழந்தைகளுக்காக ₹1 கட்டணத்தில் டியூஷன் எடுத்து வருகிறார் திருச்சியை சேர்ந்த கோமதி.
காலகட்டத்தில் கல்வி வியாபாரமாக மாறி ஏழை எளிய மக்களை பயமுறுத்தி வருகிறது என்றால் அது மிக இல்லை. தனியார் பள்ளிகளில் படிப்பது ஏழை குழந்தைகளுக்கு நிறைவேறாத கனவு என்றால் டியூசனில் காசு கொடுத்து படிப்பதும் குதிரை கொம்புதான். ஆனால் திருச்சி அரியமங்கலத்தைச் சேர்ந்த கோமதி ₹1 மட்டுமே பெற்று கூலி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கிறார். தெருவிளக்கு வெளிச்சத்தில் இவர் நடத்தும் டியூஷன் சென்டரில் தற்போது 70 குழந்தைகள் பயில்கின்றனர். நிறைய பிள்ளைங்க நல்ல ஒரு தகுதியில் இருக்க வேண்டிய பிள்ளைங்கலாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுங்களுக்கு நம்ம சொல்லும் போது அதுங்களோட எதிர்காலத்தை தூண்டி விடுறதுக்கு ஒரு உதாரணமா இது அமையுங்கிறதுக்காக வேண்டிதான் இதே மாதிரி நிறைய பிள்ளைங்க பெரிய பெரிய லெவல்ல உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் வந்திருக்குங்க பிள்ளைங்க நிறைய பேர். இதுலயே நிறைய பிள்ளைங்க சாதனையாளர்களா வருவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து ஒரு எதிர்காலத்தை நல்ல நிலைமைக்கு போனாங்கன்னா அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 2003 தொடங்கி 15 ஆண்டுகளாக இந்த சேவையை அளித்து வருகிறார் கோமதி. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர் இவரிடம் படிக்கின்றனர். டியூசன் எடுப்பதற்கு நிரந்தரமாக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை வைக்கின்றனர். கொஞ்சம் இடம் நல்ல ஒரு இடமா பார்த்து இந்த டியூஷனுக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்கும். எங்களுக்கும் நிறையா மக்களும் இங்கே டியூஷன் படிக்க ஆர்வமாக கொடுத்துக்கு இருக்காங்க. ஏன்னா வெளியில் கொடுத்தா 500-1000 ஃபீஸ் கேட்குறாங்க. எங்களால் கொடுக்க முடியல. சின்ன குழந்தைகள் என்ன செய்யறது, இங்கே படித்து அது கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்துக்க இருக்குங்க. முதலில் குழந்தைகளிடம் டியூஷனுக்காக ₹1 மட்டும் கட்டணம் பெற்று அதனை கொண்டு மின் கட்டணம் செலுத்தியுள்ளார். தற்போது அது கூட வாங்குவதில்லை. விருப்பப்பட்ட மாணவர்கள் ₹1 கட்டணம் செலுத்துகிறார்கள். நன்கொடையாளர் கொடுக்கும் தொகையை கொண்டு மாணவர்களுக்கு உதவிகள் செய்வது, சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற விழாக்களையும் மாணவர்களோடு கோமதி கொண்டாடுகிறார். இந்த டியூஷன்ல பாத்தீங்கன்னா ₹1 பீஸ்ன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்ப பசங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க. என்னடா ₹1 டியூஷன்லாம் படிக்கிற, நல்லா படிப்பியாடா அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு வாங்கடா, நான் ₹100 ₹150 டியூஷன்லாம் சேர்த்து விட்றேன், அங்கே நல்லா சொல்லி தருவாங்கடா. இல்லை வேணாண்டா, நான் இங்கேயே நல்லா சொல்லி தராங்க, அதிலே படித்தேன், 406 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ தொடர்ந்து டியூஷன் எடுப்பதற்கு திருமணம் தடையாக இருக்குமோ என எண்ணிய கோமதி திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏழை மாணவர்கள் நன்றாக படித்து அரசு பணிக்கு சென்று வாழ்வில் உயர வேண்டும் என்ற நோக்குடன் இந்த சேவையை தொடர்ந்து வருவதாக கூறுகிறார் கோமதி. கூடைப்பந்து விளையாட்டில் மாநிலத்திற்காக 10 தங்கம், தேசத்திற்காக தொடர்ந்து 18 ஆண்டுகள் பயணம் என தமிழகத்தை சேர்ந்த கூடைப்பந்து காதலி அனிதாவை மகளிர் தினத்தன்று கொண்டாடுகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்திய கூடைப்பந்து விளையாட்டின் வரலாற்றை புத்தகமாக வடிவமைத்தால் அதில் பாதி பக்கங்கள் அனிதாவால் உருவாக்கப்பட்டவையாகவே இருக்கும். சென்னையை பூர்வீகமாக கொண்ட அனிதா 6 வயதில் கூடைப்பந்து விளையாட்டை காதலிக்க ஆரம்பித்தார். தேசிய அளவு போட்டியில் மட்டும் தமிழகத்திற்காக 10 தங்கப்பதக்கங்களை கழுத்தில் ஏந்தியுள்ளார். இதை பாராட்டி தமிழக அரசு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அழகு பார்த்தது. அத்துடன் 2015ஆம் ஆண்டு விகடன் நம்பிக்கை விருதையும் கையில் ஏந்தியுள்ளார். இந்திய கூடைப்பந்து அணிக்காக 2001ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட அனிதா தொடர்ந்து 18 ஆண்டுகள் தேசத்திற்காக விளையாடி வருகிறார். தோஹாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப்பில் தங்கம், இலங்கையில் நடைபெற்ற ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டியில் தங்கம், 8 முறைக்கு மேல் ஆசிய போட்டியில் பங்கேற்பு, லாங் ஸ்டாண்டிங் விமன் இன் பாஸ்கெட் பால் என அனிதாவின் சாதனைகள் சற்று நீளம். சிறுவயது முதலே சாதனைக்கே பிடித்த மாணவியாக திகழ்ந்த அனிதா முதல் முறையாக இந்திய அணியின் ஜெர்சியை அணியும் போது மெய்சிலிர்த்ததாக கூறுகிறார்கள் அவரது பெற்றோர். இந்தியாவுக்காக ஆடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன பொண்ணு இந்தியாவுக்காக ஆடுறேன்ட்டு அதான் மிக சந்தோஷம். ஏகப்பட்ட மெடல் வாங்கியிருக்காங்க, நிறைய இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லபடியாக நல்லா அவார்டெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். உலக விளையாட்டுத் துறையில் வீராங்கனைகள் குழந்தை பிறந்ததற்கு பிறகு சாதனை படைப்பது என்பது அதிசயமே. இந்த அதிசயங்களில் ஒன்றுதான் அனிதா பால்துரை. சாதனை கிரீடத்தை சூடுவதற்கு கூடைப்பந்து மீது அனிதா வைத்திருந்த காதல்தான் என புகழாரம் சூட்டுகிறார் அவருடைய பயிற்சியாளர் சம்பத்.
டெடிகேஷன் அதான் சொல்லுவோம். நாங்கள் பேர் சொல்லும் பிள்ளை தான் எல்லா இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த பொண்ணுக்கு 3 வாட்டி நீ ஆப்ரேஷன் ஆன்றது ஒரு குழந்தையோடைய தாய். அப்படி அந்த பொண்ணு இன்னும் விளையாடுதுன்னு ரீசன்னா அனிதாவுடைய ஓன் அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த பாஸ்கெட் பால் மேலே இருக்க லவ். கூடைப்பந்து விளையாட்டை மூச்சுக்காற்றாக சுவாசித்து இந்தியாவிற்கு பல்வேறு தங்கமகுடம் சூடிய தனக்கு மத்திய அரசு சார்ந்த விளையாட்டு விருது இன்னும் எட்டாக்கணியாக இருக்கிறது என வருத்தமடைகிறார் தங்கமங்கை அனிதா. 2-3 இயர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபீல்டில் இருந்துட்டு அவங்க ஏஷியன் கேம்ஸில் மெடல் எடுத்த உடனே அவங்களுக்கு அர்ஜுன் அவார்டு கிடச்சிருது. பட் 18 இயர்ஸ் நான் இன்டர்நேஷனல் ஃபீல்டில் இருக்கேன். அஸ் அ உமன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அகெயின் கம்பேக் இந்தியன் டீம் கேப்டன், டாப் ஸ்கோரர் ஆஃப் த ஏஷியன் சாம்பியன்ஷிப், இவ்வளோ பண்ணிட்டு எனக்கு இன்னும் அர்ஜுன் அவார்டு கொடுக்கல. ஸோ இது ஏன்ன்றது எனக்கு புரியல. இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கூடைப்பந்து வரலாற்று புத்தகத்தில் வீராங்கனை கதாபாத்திரத்தில் சாதித்த அனிதா அடுத்து பயிற்சியாளராக உருவெடுத்து மீண்டும் ஒரு அத்தியாயம் படைக்க தயாராகுகிறார். பிரேசில் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் மானத்தை காப்பாற்றியது வீராங்கனைகளே. அதேபோல் கடந்த 18 ஆண்டுகளாக இந்திய மகளிர் கூடைப்பந்தாட்ட வீராங்கனையாக சர்வதேச அளவில் இந்தியாவின் கொடியை உயர்த்தி பிடித்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த அனிதா. ஆனால் மத்திய அரசால் விளையாட்டுத்துறை சார்ந்து இதுவரை எந்த விருதும் வழங்கப்படவில்லை என்பது வேதனையே. எனவே இந்த வருடமாவது வழங்கப்படும் மத்திய அரசின் சார்பாக விளையாட்டுத்துறை விருதில் அனிதாவின் பெயர் இருந்தால் மகிழ்ச்சியே. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையா மற்றும் விக்னேஷுடன் சடையாண்டி. பெண்களை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவதற்காக கொண்டுவரப்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றியதா என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆர்விச்சரன்.